ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணும்படி செய்வார். இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுப்பேன். அனுக்கிரக காலம் இன்றைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே அனுக்கிரக காலம். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். நம் வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். அனுக்கிரகம் இருந்தால் தான் நாம் எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும், வாழ்ந்திருக்க முடியும். லோத்து வந்து கர்த்தரிடத்துல அந்த சோதம் குமரை அழிக்கும்போது கேட்டதுனால கர்த்தர் சொன்னார், இந்த விஷயத்துல நான் உனக்கு இந்த பட்டணத்தை அழிக்காதபடி உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணுமா, சங்கீதங்களின் புஸ்தகம் ஏசாயா இப்போ பார்த்தது போல அனுக்கிரக காலத்தில் நமக்கு உதவி செவி கொடுக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 69:13 சொல்லப்பட்டது போல, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது முகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்துள்ளோம். அனுக்கிரக காலத்தில் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம் என்றால் அவர் நமக்கு என்ன செய்வார், அனுக்கிரக காலத்திலே நமக்கு செவி கொடுப்பார். அனுக்கிரக காலத்தில் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அனுக்கிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்து நம்ம என்ன செய்வார், உதவி செய்வார். சின்ன நாளில் உதவி செய்தேன், அதை சீர்படுத்தி நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுவார். கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் நமக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். செவி கொடுத்து நம்மை ரட்சணை நாளில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க பண்ணுவார். அப்போ இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். அப்போ இந்த நாளில் நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்படி நாம் விண்ணப்பம் செய்வோம் என்றால் அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். பிரசங்கி 3:13 அன்றி மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மனுஷர்களாக நாம் புசித்து குடித்து நம்முடைய பிரயாசத்தை நாம் அனுபவிப்பதற்கே ஏசப்பாவுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். 5:19 பிரசங்கில தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமேன். நம்ம உழைத்த காசுல நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா நாம இருக்கிறதுக்கு கூட நாம புசித்து நாம பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் நம்ம பிரயாசப்பட்டு பாடுபட்டு கைப்பாடாய் சேர்த்த சம்பாத்தியத்தில் நான் மகிழ்ச்சியோடு அதை புசித்து அதன் பங்கை பெறுவதற்கு கூட ஏசப்பாவுடைய அனுக்கிரகம் வேணும், தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். நான் உழைச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு யாராலும் முடியாது. அநேகர் கை பிரயாசம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, கை பிரயாசம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதெல்லாம் யாரோ வந்து பிடிங்கிட்டு போறாங்க. இன்றைக்கு அப்படி இல்லாதபடி நம்முடைய பிரயாசத்தை நாம் அனுபவிப்பதும் ஏசப்பாவுடைய அனுக்கிரகம். அப்போ ஏசப்பாவை கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு அனுக்கிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்த இரட்சணை நாளில் அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அனுக்கிரக காலத்தில் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வாராகவே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, அந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி அப்பா அனுக்கிரகம் செய்ய நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்கு நாங்கள் அந்த அனுக்கிரக காலத்தில் இந்த இரட்சணிய நாளில் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்கள் பிரயாசத்தில் அப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உம்முடைய அனுக்கிரகத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. பிரயாசத்தின் பலனை புசிக்க கைப்பாடாய் சேர்க்கிற காரியத்தில் மகிழ்ச்சியோடு ஜீவனம் பண்ண இந்த நாளில் நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. வாழ்ந்திருக்க அனுக்கிரகம் பண்ணுங்க அப்பா. நீர் லோத்துவுக்கு அனுக்கிரகம் பண்ணினீர், அதே போல எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் செய்து பெரிய காரியங்களை செய்து உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை
மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.